ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு பிபி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா பிபி பத்தி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் எனக்கு இருதய பிரச்சனை இருந்தா தான் பிபி இருக்கும், பிபி பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதை பத்தின தெளிவான ஒரு விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிபிங்கிறது ஒரு இருதயம் எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு பியூரா இருதயத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 100ல ஒரு 2 பேருக்கு இல்ல 10 பேர் வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஜெனிட்டிக்ஸா, அது நீங்க மருத்துவரை அணுகி அதை முறையா உங்களோட இருதயத்தோட டெஸ்ட்லாம் பண்ணி செக் பண்ணி அதுக்குரிய மருந்துகள் கண்டிப்பான முறையில எடுக்க வேண்டிய பிரச்சனைகள். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப இளமா ஒரு இளம் தலைமுறையினர், அப்படி இல்லைன்னா நடு வயதினர்லாம் பாத்தீங்கன்னா மெயினா 30 வயதுல இருந்து ஒரு பிபியோட ஏதான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் நம்ம கிட்ட கன்சல்டேஷன் கேட்கும் போதோ இல்ல ஜென்ரலா அவங்களோட மைண்ட்ல ஓடுற ஒரு விஷயம், நான் டாக்டர்கிட்ட போனா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸ குறைங்க, ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சா பிபி குறையும், அதை தவிர்த்து வேற வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கவலை. ஆனா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல, நான் ரொம்ப கூலான பர்சன். ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மைண்ட்ல வர்ற அந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல உள்ள முக்கியமான பதிவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு அன்னோன் ரீசன் தான். இன்னொரு ரிசர்ச் வைஸே எனக்கு பிபி வர்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 10% தான். ஸோ மீதி இருக்கிற 90% அன்னோன் ரீசன் தான். ஸோ மெயினான காரணங்கள் எதுவுமே இல்லாத விஷயம்தான். பட் ஆராய்ச்சிகளின்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கலாம்ன்ற ஒரு கூற்றும், அதற்கு தேவையான சில ரெமெடிஸும் இந்த வீடியோல இருக்க போகுது. ஆனா உங்க மருத்துவரோட அட்வைஸ் படி கண்டிப்பா பிபி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல, ஏதோ சம் அன்னோன் ரீசன் தான். கொஞ்சம் அதை சரி பண்ணா இந்த பிபி கட்டுக்குள்ள வந்துரும் அப்படின்னு உங்க டாக்டர்ஸ் சொல்லியிருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட மருந்துகளோட நான் சொல்ல போற விஷயங்களையும் ட்ரை பண்ணி பிபி குறைஞ்சதுக்கு அப்புறமா உங்க டாக்டரே உங்களோட டோஸை குறைக்கிற மாதிரி பண்ணுங்க. டைரக்டா உங்களோட மாத்திரைகளை விட்டுட்டு எந்த ரெமெடிஸுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம் என்னென்ன பிரச்சனைகள். ஸோ நம்ம முக்கியமா இதுல நம்ம என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆர்டரிஸ்ல, இருதயத்துல இருக்கிற ஆர்டரிஸ்ல நாளடைவுல இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கங்கள் இருந்துட்டே இருக்கும். வீக்கங்கள்னா அலர்ச்சி தன்மை. நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ல இருந்து நிறைய விஷயங்கள் சரியா போய் அங்க செரிமானம் பண்ணப்பட்டு மூவ் ஆகாம நம்மளோட ஆர்டரிஸ்ல போய் தங்குறது. அதுல மெயினா ஃபேட் அண்ட் புரோட்டீன் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் கால்சியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கால்சியம் மொபிலிட்டி இல்லாம, ஸோ அந்த கால்சியம் நம்மளோட ஆர்டரிஸ்ல போய் பைண்ட் ஆகி நம்ம இன்னைக்கு நிறைய கேட்டிருக்கோம், கால்சிபிகேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு கால்சியம் டெபாசிட் இருக்கு நிறைய இடங்கள்ல, நீஸ்ல வரும், கால்ல புதிங்கால்ல வரும். ஸோ அதே மாதிரி ஆர்டரிஸ்லயும் இருக்கு. ஸோ அப்படி வந்துருச்சுன்னா நம்மளோட இருதயம் கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணும்போது பிபி அவங்களுக்கு அதிகமாகுது. ஸோ அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய டெஃபிஷியன்ட் விட்டமின் டி, முக்கியமா விட்டமின் டி குறைபாடு வந்தா கால்சியத்தோட மூவ்மெண்ட்ல பிரச்சனை இருக்கும். ஸோ அதுதான் விட்டமின் டி இருந்தாதான் நம்மளுக்கு கால்சியம் எல்லா இடத்துலயும் மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ விட்டமின் டியோட குறைபாடு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அண்ட் மெக்னீஷியம், கண்டிப்பான முறையில மெக்னீஷியம் கால்சியம் நல்லா மூவ் ஆகுறதுக்கு நம்ம உடம்புக்கு மெக்னீஷியம் ரொம்ப தேவைப்படுற ஒரு தாது உப்புக்களா இருக்கு. அண்ட் நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தையும், நீங்க ஒருவேளை உண்மையிலே ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தா கூட
அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் மெக்னீசியம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்மளோட தசைகள் எந்த தசைகளா இருந்தாலும் சுருங்கி விரியறதுக்கு கால்சியமும் மெக்னீசியமும் வேணும். சோ அப்போ அந்த கால்சியம் வேணும், அதே சமயத்துல மூவ் ஆகணும். சோ அது மூவ் ஆகாம ஒரு ஏஜ் வரும்போது அதோட விஷயங்கள் ரொம்ப குறைபாடு, மூவ் ஆகாம சரியா பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாம ரொம்ப ஃபேட் அண்ட் புரோட்டீன் சேர்த்து சாப்பிடும் போது கால்சிஃபிகேஷன் நடக்கிறதுனாலையும் நம்மளோட ஆர்டரிஸ் ஸ்டிஃபன் ஆகுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சித்தன்மை அப்படிங்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியான சுகர் செரிமானம், கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மெட்டபாலிசம் கரெக்டா இல்ல அப்படின்னாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும். அந்த அலர்ச்சி தன்மை வர 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 ஆர்டரிஸ் அதோட செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்லாம் ஸ்டிஃப் ஆகும்போது நம்மளோட ஹார்ட் பம்ப் பண்ண கஷ்டப்படும் போது அதோட பிபி இன்க்ரீஸ், நம்மளுக்கு பிபி இன்க்ரீஸா காட்டுது. ஸோ அது கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணுது. ஸோ மெக்னீசியம் அண்ட் பிபி வந்தாலே எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்றது எனக்கு உப்பே சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சோடியம் அதிகமா என் உடம்புல தங்குது அப்படின்னு சொல்லிட்டு உப்பவே சேர்க்காம இருக்கிறதும் பெரிய தப்பு தான். உங்க டாக்டரோட அட்வைஸ் படி உப்பு கண்டிப்பா ஒரு நாளைக்கு பிபியே இருந்தாலும் கண்டிப்பா எவ்வளவு சேர்க்கணுங்கிறத கேட்டு உடம்புல சேர்க்கணும். ஆனா அதற்கு பதிலா அந்த சோடியத்தை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உடம்புல முக்கியமா இருக்க வேண்டிய தாது உப்பு பொட்டாசியம். சோ உப்ப போய் சுத்தமா நான் குறைக்கிறேன் அப்படிங்கறத விட்டுட்டு பொட்டாசியத்தை அதிகப்படுத்தினா உங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்கா சோடியம் தங்காம வெளியேறதுக்கு அந்த பொட்டாசியம் ரொம்பவே ஹெல்ப். அண்ட் பொட்டாசியம் இருக்கும்போது நம்மளோட டைஜஷன் நல்லா இருக்கும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆர்டரிஸ் ஸ்டிஃபன் ஆகாமையும் இருக்கும். ஸோ அப்ப உங்களுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுற ஒரு விஷயம், உங்களுக்கு பிபி இருக்கு அப்படின்னா நீங்க உணவுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதன் மூலமா நான் பிபியை என்னோட கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்க வேண்டிய அந்த ஒரு 2 தாது உப்பு மெக்னீசியம் அண்ட் பொட்டாசியம். ஸோ இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால அந்த பிபியை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அண்ட் முக்கியமா இந்த ஆர்டரிஸ்லாம் ஸ்டிஃபன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கால்சியம் ரெகுலேட் ஆகாம இருக்கிறதுனாலையும் பொட்டாசியம் கம்மியா இருக்கிறதுனாலையும் உங்களோட உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி அது சுருங்கி விரியறதுக்கு எலாஸ்டிசிட்டி அந்த ஒரு ப்ராப்ளம் உண்டாகுது. ஸோ அப்போ இந்த மினரல்ஸ்லாம் கரெக்டா இருந்தா அண்ட் விட்டமின் டி கரெக்டா இருந்தாலும் உங்களோட சன்லைட்ல கண்டிப்பான முறையில சன்லைட்ல போங்க. உங்க பிபி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா சன்லைட்ல போங்க. ஸோ அது இதுக்காக மட்டும் இல்ல, விட்டமின் டிக்காக மட்டும் இல்ல, சன்லைட்ல இருக்கிற அந்த சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ரேஸ்ல இருந்து வர விஷயங்கள் நம்மளோட ஸ்ட்ரெஸ், நம்மளோட கார்டிசால குறைக்குது. ஸோ அதன் மூலமாகவும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுது. ஸோ அப்படி நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாச்சு அப்படின்னா உங்களோட ஆர்டரிஸ் ரொம்ப கஷ்டப்படாம சுருங்கி விரியும் போது உங்க பிபி குறையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிபி அதிகமா இருக்குன்னா ஒன்லி கண்மூடித்தனமா எனக்கு கொலஸ்ட்ரால் தான் காரணம், கொலஸ்ட்ரால் அப்படிங்கறதும் நீங்க சாப்பிடுற நல்ல கொழுப்புல இருந்து கண்டிப்பா வரல. ஸோ ஒரு நல்ல டயட்டீஷியனை பார்த்து உங்க பிபிக்குரிய டயட் என்ன செட் பண்ணணும்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய ரிசர்ச் வந்துருச்சு. நல்ல கொழுப்புனால இந்த கொலஸ்ட்ராலும் வரல, பிபியும் வரல. அது எல்லாமே நான் சொன்ன அந்த 10% இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜெனட்டிக்காவே அந்த ஹார்ட் மசில்ஸோ இல்ல கொலஸ்ட்ரால் தங்குற பிரச்சனைகளோ இருக்குன்னா அந்த 10% பேருக்கு தான் அந்த பிரச்சனை. மீதி இருக்கிற எல்லாருக்கும் நல்ல கொழுப்பு தேவை. அந்த மாவு சத்தை அதிகமா ஆக்கி அந்த ஒரு குளுக்கோஸை கொண்டு போய் இந்த ஒரு நல்ல கொழுப்போட சேர்க்கும் போதுதான் பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், பொரிச்சு சாப்பிடுறது. இப்போ சிக்கன், நல்ல சிக்கன் ஆர்கானிக்கா வாங்குறீங்க, ஆனா அதை எண்ணெயில பொரிச்சு ஃபேட்டோட மிக்ஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா கொலஸ்ட்ராலா மாறுது. ஆனா சிக்கன் நல்ல ஆர்கானிக்கா நல்ல இடத்துல நல்ல விதமா வாங்கி நம்ம யூஸ் பண்ணி வேக வச்சு சாப்பிடும் போது
அது தப்பே கிடையவே கிடையாது. அண்ட் அதே மாதிரி முட்டையில இருக்கிற அந்த கோலின் இந்த 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 பிபில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாவே இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. சோ அப்படி இருக்கும்போது பிபி வந்துருச்சு முட்டைய விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனைய தயவு செய்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களோட டாக்டர் இல்ல உங்களோட டயட்டீஷியனை பார்த்து நான் ஒரு நாளைக்கு முட்டை சாப்பிடலாமா, வாரத்துல எத்தனை முட்டை நான் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத கேட்டு நீங்க அந்த முட்டைய தயவு செய்து உங்களோட உணவுல சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க கூகுள் பண்ணி கூட பாருங்க, இல்ல உங்க டயட்டீஷியன் உங்க டாக்டர்கிட்ட கேளுங்க, அவங்களும் இததான் சொல்லுவாங்க. ஆனா வழியா முட்டை சாப்பிட்டா பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய மனசுல வச்சுட்டு நம்ம சாப்பிடுறதில்ல. சோ அந்த தப்ப தயவுசெய்து பண்ணாதீங்க. சோ அதுல இருக்கிற நிறைய தாது உப்புக்கள் இந்த மாதிரி ஸ்டோடியம் தங்காம இருக்கிறதுக்கும் கால்சிபிகேஷன் நடக்காம இருக்கிறதுக்கும் கண்டிப்பா உதவி பண்ணுதுங்கிறதுக்கு ரிசர்ச்சஸ் இருக்கு. சோ நம்மளோட பிபிக்கு காரணமான ரூட் காஸ், அதாவது மூல காரணத்தை நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாமே ஓரளவுக்கு குத்துமதிப்பு, அதாவது என்ன சொல்லலாம்னா காரணமற்ற பிபிக்குரிய தாது உப்புகளும் நம்மளோட டைஜஷன்ல என்ன பிரச்சனை இருக்குனால நம்மளோட ஹார்ட் எபித்திலியல் லேயர் அந்த செல்ஸ்ல இருக்கிற பிரச்சனைனால இவ்வளோ விஷயங்கள் வருது. சோ அதனால நைட்ரிக் ஆக்சைடு நம்மளுக்கு கம்மியா ஆகுது. சோ அதனாலயும் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் அதோட ரூட் காஸ நம்ம பார்த்துட்டோம். சோ இப்ப நம்ம பார்க்கலாம், இப்ப அதுக்கு ஒரு ரெமெடி பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பா சில விட்டமின்ஸ் தேவைப்படுது. அதுல முக்கியமானது B3 அண்ட் நான் சொன்ன மாதிரி நைட்ரிக் ஆக்சைட இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதுல ஒன்னு சன்லைட், இன்னொன்னு மெக்னீசியம் நல்லா எடுக்கணும், இன்னொன்னு பொட்டாசியம் நல்லா எடுக்கணும், அண்ட் விட்டமின் டி உங்களுக்கு கண்டிப்பா வேணும். சோ அதோட குறைபாடு இருக்காங்கிறதையும் பார்த்து சன்லைட் போகணும், அதன் மூலமா விட்டமின் டி அப்சர்வ் பண்ணணும். விட்டமின் டி குறைபாடு இருக்கு அப்படின்னா வெறுமனே அதுக்கு நம்மளுக்கு சன்லைட்ல இருக்கிறதுனால மட்டும் கிடைக்க போறது இல்ல, நல்லா உறிஞ்சப்படுறதுக்கு குடல் ரொம்ப முக்கியம். குடலோட ஒரு ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். அத விட்டமின் டி பத்தின டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன். சோ நீங்க அதை பார்த்து உங்களுக்கு விட்டமின் டி கம்மியா இருக்குன்னா நீங்க அதையும் பார்த்து உங்க மருத்துவர்கிட்டையும் கரெக்டா கேட்டு அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத கேட்டு விட்டமின் டியும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சோ அண்ட் நான் சொன்ன மாதிரி மெக்னீசியம் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் இன்னைக்கு எல்லா விதையிலையும் இருக்கு, சீட்ஸ்ல. சோ அதுலயும் மெயினா இந்த சத்துக்கள் நிறைந்த ஒரு விதைகள் பாத்தீங்கன்னா பூசணி விதை, சூரியகாந்தி விதை, ஆளி விதை, இந்த மூணுலையுமே அவ்வளோ சத்துக்கள் இந்த நான் மேற்கூர்ன பொட்டாசியம் அண்ட் மெக்னீசியம் நிறைந்திருக்கு அண்ட் B3 நிறைந்திருக்கு. ஸோ இதை நீங்க எடுத்துக்கும் போது நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாகுது. ஸோ ரெகுலராகவே நீங்க அதை ஒரு பொடி பண்ணி வச்சுட்டு அது இட்லிக்கு ஓரத்துலயோ இல்ல தோசைக்கோ இல்ல அதெல்லாம் எடுத்து மென்னு சாப்பிட்றதோ நீங்க தாராளமா பண்ணலாம். அண்ட் கொக்காவா பவுடர் அப்படின்னு இருக்கு, ஆக்சுவலி ஸ்பெல்லிங் கொடுக்குறேன் பாருங்க, CaCoA. ஸோ இது மெக்னீசியம் நிறைந்த ஒரு உணவு. அதை ஜஸ்ட் தண்ணியில கலந்து எடுக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ மெக்னீசியம் கிடைக்குது. அதன் மூலமாவும் உங்களோட இந்த பிபி பிரச்சனைய நல்லாவே கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அண்ட் இதெல்லாம் அந்த விதைகள் இந்த மாதிரி பவுடர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறோம். ஸோ இதன் மூலமா உங்களோட விஷயங்களை நீங்க சரி பண்ணா கூட ஒரு பயோசால்ட் தெரபிஸ்டா ஒரு டிஷ்யூ சால்ட், ஒரு 12 வகையான டிஷ்யூ சால்ட், அதாவது இந்த தாது உப்புக்கள் தான் நம்ம உடம்புல நிறைய விஷயங்களை சரி பண்ணுதுன்ற ஒரு அடிப்படையில நிறைய வீடியோஸ்ல ஒரு பயோசால்ட் பத்தி நான் ஒரு டிப் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வகையில ஒரு அருமையான ஒரு பயோசால்ட் மெக்னீசியம் பாஸ்பரஸ், அதாவது மெக்பாஸ் சொல்லுவோம், 6x அப்படிங்கிற ஒரு ரேஷியோல எனக்கு ஹோமியோபதி ஷாப்ல கிடைக்கும். அதுல மார்னிங்கும் நைட்டும் 4 மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க சப்பி சாப்பிட்டு வர்றது மூலமா, இது சாதாரண சப்ளிமெண்ட்ஸ் தான், நீங்க கடையில வாங்குற சிந்தட்டிக்கை விட இது நம்மளோட ஒரிஜினலான ஹோமியோபதி நேச்சுரலா இருக்கும். ஸோ இதை நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்க நர்வஸ் சிஸ்டம் காம் டவுன் ஆகும். தூக்க பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு நல்லாவே மாற ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ஒன்னு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அதோட இந்த சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசனா வேணும்னா இதை ஒரு சப்ளிமெண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நைட்ரிக் ஆக்சைடை ரொம்ப சூப்பரா ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, பீட்ரூட். ஸோ நீங்க ரெகுலராகவே ஒரு அரை பீட்ரூட், அது கூட ஒரு 1/4 லெமன்,
ஒரு துண்டு தோல் நீக்கின இஞ்சி, இத 3யும் போட்டு நல்லா மிக்ஸில மிளகு நல்லா கொஞ்சம் போட்டுட்டு, உப்பு வந்து பேருக்கு ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டு, இத அடிச்சு ஒரு ஸ்மூதியா ரெகுலராவே வாரத்துக்கு ஒரு 5 நாள் ஒரு 11 மணி ஆனும் குடிச்சிட்டு வாங்க. ஸோ இப்படி குடிக்கும்போது உங்களால டிஃபரன்ஸ் அந்த ரிலாக்சேஷன உங்களால உணர முடியும். அண்ட் பீட்ரூட் கூகுள் பண்ணி பாருங்க. அதுல இல்லாத சத்துக்களே இல்லன்னு சொல்லலாம். எனக்கு சுகர் இருக்கு, நான் பீட்ரூட் எடுக்கலாமான்னா, தாராளமா இந்த ஒரு அரை பீட்ரூட் ஒரு 11 மணிக்கு இஞ்சி, லெமனோட சேர்ந்து எடுக்கும்போது, கண்டிப்பா அது உங்களோட சுகர பெரிய லெவல்ல அந்த சுகருக்கு தான் இதுதான் காரணம் அப்படிங்கிற லெவலுக்கு இது கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ நீங்களுமே தாராளமா எடுக்கலாம். ஏன்னா நார்ச்சத்து நிறைந்த ஒரு உணவு தான். இஞ்சி ஆட் பண்ணும்போது எந்த விதத்திலயும் அது உங்க செரிமானத்தையோ, உங்க சுகரையோ கண்டிப்பா அது வந்து பாதிக்காது. அண்ட் சாப்பாடோட சேர்ந்தும் எடுக்க சொல்லல. 2 மணி நேரம் கேப் விட்டு 11 மணிக்கு எடுக்கிறதுனால உங்களோட சுகர் லெவல்லையும் எந்த பிரச்சனையுமே வராது. பொடிகள். ஸோ பொடிகள் பார்க்கும்போது நீங்க வந்து சித்த வைத்தியத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா யூஸ் பண்ற ஒரு பொடி வந்து அதிமதுரம். ஸோ அப்போ அதிமதுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. செரிமானத்துக்கு உதவி பண்ணும். சைனஸ் பிரச்சனைக்கு உதவி பண்ணும். அப்போ அதவே வந்து பிபி ரிடியூஸ் பண்ணணும்னாலே அதிமதுரம் அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். யூஸ்வலாவே கேட்பாங்க, நான் அதிமதுரம் எடுத்தா எனக்கு லோ பிபி ஆயிராதா அப்படின்னு கேஷுவலா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது. அப்ப ஒரே ஒரு அதிமதுர பொடி எப்படி வந்து செரிமானத்துக்கும் சளி மியூக்கஸ் ஃபார்மேஷனுக்கும் அதே மாதிரி பிபியை ரெடியூஸ் பண்றதுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுலே கிளியரா தெரியுது நம்மளோட செரிமானம் கரெக்ட் ஆச்சுன்னா பிபி தன்னால நம்மளோட கட்டுக்குள்ள வரும். ஸோ அந்த விதத்துல இந்த அதிமதுர பொடியும் இது கூட திரிப்பலாம். ஸோ ரெண்டுமே ஒவ்வொரு டீஸ்பூன் மிதமான சுடு தண்ணீர்ல நைட் மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துட்டு படுங்க. ரொம்ப படபடப்போட உங்களுக்கு பிபி இருக்கும், எப்பவுமே தூக்கமே வராதுன்னா மட்டும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அஸ்வகந்தா பொடியும் கலந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னா, உங்க பிபி கட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் தாராளமா எடுக்கலாம். இல்ல ஒரு மாசம் வந்து எடுத்துட்டு அப்புறம் எனக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா, வாரத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் நைட் இந்த பொடிகள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட பிபி மாற மாற இதோட டோஸ் வந்து நீங்க குறைச்சிட்டே வரலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு இந்த பொடிகள்லாம் எடுக்கணும்னா கூட ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா பிபி வந்து ஒரு சிலருக்கு வெறும் மனம் சம்மந்தப்பட்டும் இருக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது உங்க பிரச்சனை கேட்டுட்டு மனம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா நம்ம கொடுக்குற மலர் தீர்வுகள் மூலமா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறையறதுனாலையும் சிலருக்கு அந்த பிபி குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மேல சொன்ன நிறைய விஷயங்கள்னால உங்களுக்கு பிபி பத்தின ஒரு புரிதல் ரொம்ப கரெக்டா வந்திருக்கும். ஸோ பிபி அப்படின்னாலே உடனடியா உப்பு கொழுப்பு இந்த 2 தான் காரணம் அப்படின்னா நினைச்சு நீங்க இந்த 2ஐயும் குறைக்கிறத விட்டுட்டு அந்த உப்போட எக்ஸ்கிரீஷன் எதுல இருந்து வருது அண்ட் அந்த நம்ம சொல்ற அந்த சோடியம் வந்து ஏன் உடம்புல தங்குது, ஸோ அந்த ஒரு ரூட் காஸையும் நீங்க கண்டுபிடிச்சு எதனால அது இருக்கோ அதை மாத்துனீங்கன்னா இந்த உப்பு தான் வில்லன் அப்படிங்கறது நம்ம இல்லாம பாத்துக்கலாம். ஏன்னா பொட்டாசியம் ஒரு பக்கம் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ வெறுமனே உப்பு மேல மட்டும் பழி நினைச்சிட்டோம், கொழுப்பு மேல மட்டும் வச்சுட்டு, கொழுப்புங்கிறதே நம்ம நார்மலா சாப்பிடுறது கொலஸ்ட்ராலே இல்ல, அது நல்ல கொழுப்பை சாப்பிட்டா அது வேற விதமான நல்ல ஃபங்க்ஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை வச்சுட்டு ரூட் காஸை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பிபி வந்து கட்டுக்குள்ள வரும். அன்லெஸ் உங்களுக்கு பெரிய இருதய பிரச்சனை இல்லாத வரைக்கும் நான் சொன்ன எல்லா ரெமெடிஸும் அட்லீஸ்ட் இதனாலதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவது உங்க டாக்டர்ஸ் கிட்ட நீங்க பேசி உங்க உணவோட பட்டியலை நீங்க வாங்குனீங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர் தான் எனக்கு இந்த வீடியோ மூலமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து படபடப்பு இருக்கு, நம்ம அதோட ரெமெடிஸ் எல்லாம் பாக்குறோம். ஆனா இப்போ அட் ப்ரெசன்ட் நான் வந்து ஒரு மாதிரி படபடப்புன்னு ஆறேன், எனக்கு இப்போ பிபி வந்து கூட இருக்கு அப்படிங்கிறப்போ இம்மிடியட்டா அபான வாயு முத்திரை பண்ணும்போது நீங்களே உணரலாம் அந்த நேரம் உங்களோட பிபி வந்து கட்டுக்குள்ள வர்றத. ஸோ அதுக்கு ஆள்காட்டி விரலை பெருவிரலோட அடியில வச்சுட்டு மோதிர விரலையும் நடுவிரலையும் மடிச்சு இந்த சுண்டு விரலை இப்படி நீட்டணும்.
இதை இருதய முத்திரனும் சொல்லுவாங்க. சோ இப்ப இது வந்து உடனடியா உங்களோட பிபி குறைக்கும். நீங்க இதை வந்து இப்படி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டே இந்த முத்திரை பண்ணும்போது இமிடியேட்டா உங்களோட அந்த டைம் இருக்கிற அந்த படபடப்பு குறையிறத உங்களால உணர முடியும். சோ அக்குபஞ்சர் புள்ளிகள் நிறைய இருக்கு. ஆனா அத இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் இந்த முத்திரைகள் மட்டும் சொல்லியிருக்கேன். சோ அக்குபஞ்சர் வீடியோஸ் வந்து இதுக்கு தனித்தனியா பண்ணணும். ஸ்ட்ரெஸ்னால, டைஜஷன்னால அந்த மாதிரி ஒரு ரீசனோட கொஞ்சம் புள்ளிகள் எடுக்கணும். சோ அதனால அதுக்கு நான் செப்பரேட்டா தனியா ஒரு வீடியோ பண்றேன். ஆனா பிபிக்கு அருமையான புள்ளிகள் இருக்கு. சோ அத நான் ஒரு வீடியோவாவே நான் பண்றேன். ஏன்னா அதுக்கு அவ்வளோ ரூட் காஸ் எடுத்து இந்த ஒவ்வொரு ரூட் காஸ் கூடிய புள்ளிகளை நம்ம சொல்லணும். ஜஸ்ட் லைக் தட் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து வெறுமனே ரொம்ப மேலோட்டமா சிம்டம்ஸ் தான் குறைக்கும். சோ அதனாலதான் நான் அதை சொல்லல. ஆனா இந்த முத்திரை வந்து எந்த வகையான பிபியா இருந்தாலும் அந்த நேரம் இருக்கிற படபடப்பையும் பிபியும் குறைக்கும். அதுக்கப்புறமும் அந்த செரிமான பிரச்சனைகள், அந்த உடம்புல வந்து சோடியம் தங்குறதுனால, ஏன்னா நம்ம வந்து நீர் பூதத்தை தான் கூட்டுறோம். சோ அது நல்லா வேலை செஞ்சு அந்த ரிடன்ஷன் எல்லாம் வெளியேற்றிரும் தண்ணிகள்லாம். சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த முத்திரை வந்து யாரு வேணும்னாலும் என்ன பிரச்சனை இருக்கு இல்லைன்னு பார்க்காம, உங்களுக்கு பிபி இருக்குன்னா நீங்க எல்லாரும் இந்த முத்திரை பண்ண முடியுங்கிறதுனாலதான் நான் இந்த முத்திரையும் அந்த ஒரு பானமும் அந்த ஒரு பொடி மட்டும் சொல்லியிருக்கேன். சோ அக்குபஞ்சருக்கு செப்பரேட்டா வீடியோ பண்றேன். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி நீங்க பிபி உங்களுக்கு இருந்தாலும் உங்களை மாதிரி இன்னும் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.